நமக்கானது எதுவாக இருந்தாலும் நம்ம முருகர் தந்தை நமக்காக எடுத்து வைப்பார். அதை நம்ம சீக்கிரமாக போனாலும் சரி, கொஞ்சம் தாமதமாக நம்ம போனாலும் சரி, நமக்கானது தான். அது நமக்கு மட்டுமே. முருகர் பத்திரப்படுத்தி எடுத்து வைப்பார் நம்ம தந்தை நமக்கு. உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்கே நம்ம போகிறோம், சீக்கிரமாக போயிடணும், இல்லைனா எல்லாரும் நல்ல நல்ல துணிங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடைசியில் இருக்கிறது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்காக படைக்கப்பட்டது, நமக்காகவே போயிட்டு துணி நமக்காகவே நெய்யப்பட்டிருக்கும். நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, துணி நெசவு பண்ணுறவங்க நமக்காகவே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அது நமக்காக இருக்கிற ஒரு துணியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம போகிறதுக்கு சீக்கிரமாக போனாலும் சரி, தாமதமாக போனாலும் அது நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். எத்தனையோ பேர்கள் அதை தேடி தேடி எடுப்பாங்க. அவங்க கை